ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, பெரிய கனவுகள் எல்லாம் உனக்கு இருக்கு. அப்ப வெற்றி அடைய உன்னோட முயற்சியும் வேகமா இருக்க வேண்டாமா? எல்லோருடைய வாழ்க்கையிலையும் தடைகள் வரும். அந்த ஒவ்வொரு தடையும் தாண்டி போக வேண்டிய படிக்கற்கள். ஒரு சம்பவம் உனக்கு நடந்தா உடனே மனசோர்வு அடையிற, அதுல இருந்து வெளிவர நிறைய நேரம் எடுத்துக்கிற. இதனால உன்னோட எல்லா வேலைகளும் நேரத்துக்கு முடிக்காம தடைப்படுது. நீ அந்த கண்டினியூட்டி விடும்போது மீண்டும் அதை தொடர்றது கடினமாகும். இதுதான் நீ செய்யற மிகப்பெரிய தவறு. இதற்குத்தான் முன்பே சொன்ன, நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். உன் முன் நடக்கும் கெட்ட விஷயங்கள்ல கவனம் செலுத்தாத, ஆனா அத கூர்ந்து கவனி. அதிலிருந்து ஏதாவது ஒரு பாடத்தை உனக்கு இந்த பிரபஞ்சம் கற்றுத்தரும். காரணம் இல்லாம எந்த ஒரு சம்பவமும் உன் முன்னாடி நடக்காது. அது உனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை நிச்சயம் கற்றுத்தர வந்ததுதான். பார்க்க கண்களை கொடுத்த அந்த கடவுள் சில கெட்ட விஷயங்களை பார்க்காதிருக்கவும் இமைகளை கொடுத்திருக்காரு. இரண்டையும் சரியான சமயத்துல பயன்படுத்தினா நீதான் புத்திசாலி. ஒவ்வொரு நாளும் பண பிரச்சனை வருவதை கண்டு பயப்பட வேண்டாம். நான் உன்னை அதுல இருந்து நிச்சயம் மீட்டெடுப்பேன். என்னிடம் கையேந்தியவங்களுக்கு வேறு எவரிடமோ கையேந்த அவசியமே இருக்காது. இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னு அப்படின்னு வருந்துறத விட்டுட்டு, இவங்க இப்படித்தான்னு எண்ணி அவங்க கிட்ட இருந்து விலகிறது தான் உனக்கு நிம்மதி. உனக்கு நான் அளித்த வேலையில நான் தான் எஜமானிங்கிறத நீ மறந்துடுற. நான் உன்னை கண்டிக்க மாட்டேன்னு நினைக்கிற. நான் வழிகாட்டின வேலைய நீ தொடர்ந்து செய்யாததால தான் இந்த கஷ்டங்கள் எல்லாமே தொடருதுங்கிறத புரிஞ்சுக்க. உன்னிடம் தீவிர நம்பிக்கை இருக்குமானால் நீ மனம் உருகி தேடும் அந்த பொருள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். நான் உனக்கு நிச்சயம் கிடைக்க செய்வேன். அதுக்காக நீ சில தியாகங்கள் செய்துதான் ஆகணும். உன் மனசுல, குறிப்பா உன் மனசுல இருக்கிற காரியம் நிறைவேறணும்னா உனக்கு பிடித்த ஒரு உணவை நீ கைவிடு. பின்பு பார், அதிசயம் விரைவில் நடக்கும். ஆனந்தமாய் நீ இருப்பாய். என்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.